ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் அகதிகள் முகாமில் உணவு நிறுத்தப்பட்டுள்ளதால் இலங்கை தமிழர்கள் உணவின்றி தவித்து வருகின்றனர். மண்டபம் பகுதியில் உள்ள அகதிகள் முகாமில் இலங்கை தமிழர்களுக்கு அரசு சார்பில் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக தனியார் நிறுவனத்திற்கு அரசு வழங்க வேண்டிய தொகை வழங்கப்படாததால் உணவு நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கை தமிழர் நலன் மீது திமுக அரசுக்கு அக்கறை இல்லை என்பது நிரூபணமாகியுள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதலாக குடிநீர் குழாய்கள் அமைக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மருத்துவமனை வளாகத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் இருந்த போதிலும் அவ்வப்போது தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் அதிக அளவு தண்ணீர் தேவைப்படும் என்பதால் கூடுதலாக குடிநீர் குழாய்கள் அமைக்க பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மயான ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மங்களம்பேட்டை பேரூராட்சியில் 2 ஏக்கர் 64 சென்ட் மயானத்தின் இடம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசின் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதால் தமிழகமே போராட்டக் களமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே காவலரை கல்லால் தாக்கி படுகொலை செய்த போதை கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளப்பட்டியை சேர்ந்த காவலர் முத்துக்குமார் வியாழக்கிழமை டாஸ்மாக் கடையில் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் கஞ்சா போதை கும்பலால் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி காவலரின் உறவினர்கள் உசிலம்பட்டி மருத்துவமனை முன்பு மறியலில் ஈடுபட்டனர். விடியா அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதை கும்பல் துணிச்சலாக குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சாலையோர தர்பூசணி கடைகளில் அழுகிய நிலையில் வைக்கப்பட்டிருந்த 1000 கிலோ தர்பூசணி பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் தர்பூசணி விற்பனை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் பல்லடத்தில் சாலையோரமாக அமைக்கப்பட்டுள்ள தர்பூசணி கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது கடை ஒன்றில் அழுகிய நிலையில் 1000 கிலோ தர்பூசணி இருந்ததை அடுத்து கடை உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் அழுகிய தர்பூசணிகள் குப்பை வண்டிகளில் ஏற்றி அகற்றப்பட்டது.